அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருந்துட்டு அவன் செல்போன் கேட்டா உடனே வாங்கி கொடுக்கறது, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. புள்ள படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டது என்பதை காவல்துறை முன்னாள் அதிகாரியாக இந்த சபையிலே பதிவு செய்கின்றேன். இதை கனத்த மனத்தோடு பதிவு செய்கின்றேன். கல்வியினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் பண்பாடு. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகின்றானோ அவன் மட்டுமே முதிர் வயதிலே நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் என்று நல்ல வாழ்க்கை நடத்த முடிகிறது. கல்லூரியிலே காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே யாரேனும் நீங்கள் பிள்ளைகள் இருப்பதை தெரியாமல் இங்கே இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போவார்கள். இதை உங்களுடைய நலன் கருதி பதிவு செய்கின்றேன். அப்படின்னா என்ன செய்யணும்? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். இந்த செல்போனை பத்தி நான் நிறைய பேசினேன், அது உலகம் பூரா வைரல் ஆகி போச்சு. அதை திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு நிகழ்வை பதிவு செய்ததன் மூலம் அத்தனையும் சொல்லிடுவேன். ஹரியானால ஜிண்டால்னு ஒரு பல்கலைக்கழகம், 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அங்க NRI தன்னோட பெண்ணை கொண்டு போய் அங்க சேர்க்கிறார். அருமையானது ஒரு பல்கலைக்கழகம். அதுல லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆம் வருடம் லா படிக்கிற 5 இயர்ஸ் கோர்ஸ், அது லா கோர்ஸ். ஒருத்தன் பேரு ஹிர்திக், ஒருத்தன் பேரு கரண், ஒருத்தன் பேரு சிங்கா. இந்த 3 பேரும் அந்த பெண்ணை காதலிப்பதாக நடித்து அவளை ஏமாற்ற வேண்டும் என்று முதல் அந்த ஹிர்திக் கிட்ட சேலஞ்ச் பண்றான். நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். அந்த ஹிர்திக் என்ன பண்றான், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த அப்பாவி பெண் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தெரியாதவங்கள்ட்ட எஸ் சொல்லக்கூடாதுன்னு தெரியாம அவ அதை ஒத்துக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். BMW கார்ல வர்றது அந்த 3 பேரோட ஒருத்தரோட அப்பா முன்னாள் மத்திய மந்திரி, ஒருத்தரோட அப்பா சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட், பிராக்டிசிங் அட்வொகேட். இவங்கெல்லாம் இப்படி பண்ணி இந்த பையனை வளர்த்து விட்டு அவன் BMW கார்ல வர்றது இந்த பொண்ணை பார்க்கறது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா அங்க இருக்காங்க. இவங்க அது தெரியாம தான் பொண்ணு படிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணு. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, இந்த அவையில நான் இதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீ உன்னுடைய படத்தை ஆபாசமா எனக்கு அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்டு நான் அழைச்சிட்றேங்கிறான். அந்த ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அவளுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகளுக்கு நாராக கிழித்து போட போகிறது என்பது யாருக்கும் தெரியாது நண்பர்களே. தன்னுடைய ஆபாச படத்தை அனுப்பிச்சிட்றா. iCloudல அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு சொல்லி எங்கெல்லாம் கூப்பிடுறானோ அங்கெல்லாம் வர சொல்லி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நாராக கிழித்து போட்டு விட்டார்கள். 3 வருஷம் கழிச்சு நம்ம செத்து போயிடுவோம்னு நினைச்சு அந்த பொண்ணு இங்க தொடர்பு கொள்ளுது. பதறிட்டு அடுத்த நாளே விமானத்தில் ஏறி போறாங்க. தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்து அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவர்களுடைய பின்புலத்தை தெரிந்து கொண்ட காவல்துறை அதிகாரி படிச்சவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் a கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒரு நல்ல ஜட்ஜி கிட்ட போகுது, சுனிதான்னு பேரு. அந்த ஜட்ஜி அதை விசாரிச்சு, நீங்க ஏதாவது ஒரு படம் அனுப்பிச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்களான்னு சொல்லி எத்தனை படத்தை அனுப்பிச்சிட்டு நீங்க அழைச்சிடுறீங்க, அழைச்சிட்டா போயிடுச்சு, டெலிட் பண்ணிட்டா எல்லாம் போயிடுச்சுன்னு. பாவம், கோழி கண்ணை மூடிடுச்சுன்னா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இரண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி அது எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம் என்பதை நான் அறிவேன். காவல்துறை அதிகாரியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ப்ளூ டிக் அவங்க பார்த்தா வருதில்ல, இந்த பையனினுடைய செல்போன்ல இருந்து தான் மற்றவங்களுக்குலாம் இந்த போட்டோவை அனுப்பிச்சிருக்காங்கிறத மற்றவங்க பார்த்து இவனுடைய செல்லுக்கு வந்த அந்த ப்ளூ டிக்கையே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எலக்ட்ரானிக் எவிடன்சஸை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. முதல் முறையாக இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட். No two fingerprints can be identical unless it is taken from the same finger of the same person என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ப்ளூ டிக்கை அதை மாதிரி ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு முதல் 2 குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 3வது குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஒரு பெண் நீதிபதி தீர்ப்பு கோரியிருக்கின்றார். பேசிட்டு போனார். ஒரு ஜாதி மதம் இல்லாத இடம்னு ஷேக் தாவூத் பேசினார். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி அரியலூர் புத்தக திருவிழாவிலே மேதகு மாமனிதன் நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த அப்துல் கலாம் அவர்கள் பேசிய மேடையிலே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமர்ந்திருந்தோம்.
பேசி முடிச்சுட்டு மாணவ மாணவிகளிடம் கேள்வி கேட்டார். அந்த மேடையிலே நாங்கள் இருவரும் பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றோம். இதை காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். ஒரு பொண்ணு எந்திரிச்சு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டாள். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. இது போல ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்து அப்பதான் உட்கார்ந்தார். புத்தக திருவிழாவை தொடங்கி வச்சுட்டு, இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகப்படுத்தினேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே என்றான் பாரதி. இந்த இடத்தை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே செக்குலர் கண்ட்ரிங்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். எப்படி தெரியுமா? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். இந்த ராயல் செஃப் தாவூத் சார் நடத்துகிற இந்த விழாவுக்கு நீங்கள் இங்கே வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்பதை நான் பார்க்கின்றேன். அதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பு. அடுத்து எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய தெரியணும் எங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒன்றை குறிப்பிடுகின்றேன், இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு, கல்வியினுடைய சிறப்பெல்லாம் நம்ம முழுமையாக புரிஞ்சிருக்கிறோமா? ஒரு இந்தியன் பள்ளியிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த கல்வியினுடைய சிறப்பு, நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து நிறைய மார்க் வாங்கி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு காலேஜுக்கு போய் அங்கே ஒரு நல்ல வேலையை வாங்கிட்டு வெளியில் போய் நிறைய சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அல்ல, கல்வியினுடைய பொருள் கடல் அளவு பெரியது. எப்படி தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை. இந்த உண்மைகளை தெரிந்த காரணத்தினால் தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று சொன்னவன் மெக்காலே. ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன் என்றால், முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உழைத்து ஊரிலே உள்ள பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காகவும் பெற்றோர்களை பாதுகாப்பதற்காகவும் இங்கே இருந்து போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு ஒரு செயின், தங்கச்சிக்கு புடவை, தம்பிக்கு வாட்சு, அப்பாவுக்கு வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு, உனக்கு ஏதாவது வாங்கினீங்கன்னா அங்கே விலை கூட இருக்கும்பா, நம்ம இந்தியாவில் போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்குற புலம்பெயர்ந்த தமிழர்களை நான் அறிவேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நண்பர்களே, இந்த கல்வியினுடைய அருமையை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருந்தாலும் கூட, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் 2020 நான் இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுவேன் என்று சொன்னதை போல அன்று லெனின் ரஷ்ய மக்களுக்கு அறைகோல் விடுத்தான். என்ன சொன்னான் தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் 3 கடமைகள் இருக்கிறது, அதை செய்தால் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட வல்லரசாக மாற்றி காட்டுவேன் என்று கூறினான். ஒரு பெண் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள். ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை ஆண்களுக்கு என்ன என்று கேட்டான், படியுங்கள் என்றான். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார், படியுங்கள்னே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்றே முத்தரப்பினருக்கும் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். நம்ம பெரிய டாடா பிர்லா குடும்பத்திலேருந்து வரலங்க, எல்லாரும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்து முதல் தலைமுறையினராக ஒரு பட்டத்தை படித்து விட்டு வந்து இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்க பிள்ளைங்க ஏன் படிக்கணும் தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன். நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா? தயவு செய்து புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழிலே தவறில்லாமல் எழுதுவதற்கும் தமிழிலே தவறில்லாமல் பேசுவதற்கும் நீதி நூல்களையும்
அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய தமிழிலே இருக்கின்ற நீதி நூல்களுக்கு உரை எழுதியதைப் போலத்தான் அத்துணை ஆங்கில புத்தகங்களும் இருக்கின்றனவே ஒழிய தமிழிலே இல்லாதது உலகத்திலே எந்த மொழியிலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை அப்படியே சொல்லிட்டு விட்டுறணும்னு நான் நினைக்கல. நீங்க பாருங்களேன், சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு இணை வேற யாரும் இல்லைங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி, ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதுரா. இளமையில் கல் ஆத்திச்சூடி, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றை வேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லடா படிடாண்டாம் சொன்னவன் யார் தெரியுமா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அதோட மட்டும் இல்ல, ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. ஏன் இவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க? கல்வி என்ன அப்படி பெருசு? என்ன பெருசு தெரியுமா? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த குடி எந்த குலம் என்ன ஏழை பணக்காரெல்லாம் கிடையாதுடா, படிச்சுட்டேன்னா மேலவாம். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு எப்படி? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனா. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டில் தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகம் பூரா எங்க போனாலும் சிறப்புனா. நான் காவல்துறை உயர் அதிகாரி, இங்கே என்னை பற்றி கூறினார்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன். என்னுடைய தந்தை, நீங்கள்லாம் உங்க பிள்ளைங்களை அங்கே அனுப்பிச்சிட்டு தினம் தினம் அதை நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்னிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பான்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தது உண்டு. இன்று நான் உணர்கிறேன். இந்த மேடையிலே இப்பொழுது என்ன தெரியுமா, என்னை பற்றி அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி அல்ல. இப்போது நான் காவல்துறை அதிகாரி அல்ல. என்னிடம் நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. நண்பர்களே, என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இங்கே பட்டிமன்றத்திற்கு பேச வந்திருக்கின்ற அத்துணை பேரும் மிக அருமையாக படித்த தமிழாய்ந்த பெரியோர்கள். அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் என்ன? நான் காவல்துறை அதிகாரியாக ஐபிஎஸ் அந்தஸ்திலே பணிபுரிந்த போது கூட என்னால் இந்தியாவில் தான் என்னை தெரியும், தமிழகத்தில் தான் அதிகமாக தெரியும். ஆனால் இந்த தமிழ் மொழி என்னை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கிறது என்றால் அதை விட வேறு என்ன இந்த மொழியினுடைய பெருமையை சொல்லுவதற்கு வேண்டும்? நினைத்து பாரு. சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். இங்கேயே ஆபீசர்ஸா வேலை பார்க்குறீங்க, நிறைய பேர் தொழிலாளர்களா வேலை பார்க்குறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நேற்று பேசியிருந்தேன் நான். இதயம் கணக்கிறது. எப்படி பாருங்கள், பஸ்லேயே தூங்கிட்டு போவாங்க சார், திரும்பி வந்து படுக்க நேரம் இருக்காது, திரும்ப எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அத்துணைக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்கள் ஆனோம்னா. அப்படின்னா நினைச்சு பாருங்க, அந்த படிப்பை அம்மா அப்பா சொல்லும் போது படிக்காதனால எவ்வளவு கஷ்டம். அப்படி என்றால் படிக்கணும்னா சும்மா அறகுறையா படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வர்றதில்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள். சும்மா பேருக்கு நான் 3 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் உரையாற்றினேன், வாஷிங்டன் டிசியில். என்ஜினியர்லாம் அவங்க வாழ்ற வாழ்க்கை, அவங்க வீட்டெல்லாம் பார்த்து நான் வியந்து போய், எங்க ஊர்ல நிறைய என்ஜினியர் வேலை இல்லாமல் இருக்காங்களே, நீங்களாம் மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்க? எப்படி உங்க அரசாங்கம் மட்டும் இப்படி கொடுக்குது? உங்க மாணவர்கள் மட்டும் எப்படி இப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டேன். என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? You are producing engineering graduates, whereas we are producing engineers. புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. உங்களெல்லாம் வந்து என்ஜினியருங்கிற பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வராயா? எங்க ஊர்ல என்ஜினியர் வெளியில வந்தான்னா ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து விட்டு வெளியில வந்தோன்னா அவனே ஒரு ஆய்வு செய்வான். ஒரு என்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர்னா ஒரு மெஷினை செய்வான். எலக்ட்ரிசிட்டி என்ஜினியர்னா ஒரு பெரிய பில்டிங்க்கு அவனே யாருடைய தயவும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பான். சிவில் என்ஜினியர்னா மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுவான். உங்க ஆளுங்கள்லாம் பட்ட படிப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. அவங்க தே ஆர் நாட் என்ஜினியர்ஸ், தே ஆர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், வி ஆர் மேக்கிங் என்ஜினியர்ஸ்னா. எவ்வளவு உண்மை பாருங்கள். இந்தியாவிலே லட்சக்கணக்கான பேர் என்ஜினியர் பட்டம் படிச்சுட்டு வெளியில இருக்கான். 5000 வேலைகள், 5 லட்சம் வேலைகள் என்று ராணுவம் உட்பட வேலைகள் காலியாக இருக்கிறது. நீங்க இங்க இருந்துட்டு பிள்ளைங்களை படிக்கிறான்னு நினைச்சிட்டு தயவு செய்து வந்து ஒரு எண்ணத்தோடு இருந்துடாதீங்க. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறான் வள்ளுவன். உன்கிட்ட இருக்கிற சொத்துலயே பெரிய சொத்து எதிரான்னு கேட்டா உன் புள்ள தாண்டான்டான். இதை எதுக்கு இந்த இடத்துல பதிவு செய்யறேன் தெரியுமா?
பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. நான் பொருள் என்று சொல்லுவது பணத்தை, வாழ்க்கை என்று சொல்லுவது உங்களுடைய பிள்ளைகளை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல ஆகிவிடும். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரிவதில்லை. Spending money with children, no. Spending time with children is more important than spending money on them. அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருந்துட்டு அவன் செல்போன் கேட்டா உடனே வாங்கி கொடுக்கறது, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. புள்ள படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது என்பதை காவல்துறை முன்னாள் அதிகாரியாக இந்த சபையிலே பதிவு செய்கின்றேன். இதை கனத்த மனத்தோடு பதிவு செய்கின்றேன். கல்வியினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் பண்பாடு. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகின்றானோ அவன் மட்டுமே முதிர் வயதிலே நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் என்று நல்ல வாழ்க்கை நடத்த முடிகிறது. கல்லூரியிலே காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே யாரேனும் நீங்கள் பிள்ளைகள் இருப்பதை தெரியாமல் இங்கே இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போவார். இதை உங்களுடைய நலன் கருதி பதிவு செய்கின்றேன். அப்படின்னா என்ன செய்யணும்? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். இந்த செல்போனை பத்தி நான் நிறைய பேசினேன், அது உலகம் பூரா வைரல் ஆகி போச்சு. அதை திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு நிகழ்வை பதிவு செய்ததன் மூலம் அத்தனையும் சொல்லிடுவேன். ஹரியானால ஜிண்டால்னு ஒரு பல்கலைக்கழகம், 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அங்க NRI தன்னோட பெண்ணை கொண்டு போய் அங்க சேர்க்கிறார். அருமையானது ஒரு பல்கலைக்கழகம். அதுல லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆம் வருடம் லா படிக்கிற 5 இயர்ஸ் கோர்ஸ். அது லா கோர்ஸ். ஒருத்தன் பேரு ஹிர்திக், ஒருத்தன் பேரு கரண், ஒருத்தன் பேரு சின்கா. இந்த 3 பேரும் அந்த பெண்ணை காதலிப்பதாக நடித்து அவளை ஏமாற்ற வேண்டும் என்று முதல் அந்த ஹிர்திக் கிட்ட சேலஞ்ச் பண்றான். நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். அந்த ஹிர்திக் என்ன பண்றான், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த அப்பாவி பெண் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தெரியாதவங்கள்ட்ட எஸ் சொல்லக்கூடாதுன்னு தெரியாம அவ அதை ஒத்துக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். BMW கார்ல வர்றது அந்த 3 பேரோட ஒருத்தரோட அப்பா முன்னாள் மத்திய மந்திரி, ஒருத்தரோட அப்பா சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட், பிராக்டிசிங் அட்வொகேட். இவங்கெல்லாம் இப்படி பண்ணி இந்த பையனை வளர்த்து விட்டு அவன் BMW கார்ல வர்றது இந்த பொண்ணை பார்க்கறது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா அங்க இருக்காங்க. இவங்க அது தெரியாம தான் பொண்ணு படிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணு. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, இந்த அவையில நான் இதனை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீ உன்னுடைய படத்தை ஆபாசமா எனக்கு அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்டு நான் அழைச்சிட்றேங்கிறான். அந்த ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அவளுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகளுக்கு நாராக கிழித்து போட போகிறது என்பது யாருக்கும் தெரியாது நண்பர்களே. தன்னுடைய ஆபாச படத்தை அனுப்பிச்சிட்றா. iCloudல அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு சொல்லி எங்கெல்லாம் கூப்பிடுறானோ அங்கெல்லாம் வர சொல்லி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நாராக கிழித்து போட்டு விட்டார்கள். 3 வருஷம் கழிச்சு நம்ம செத்து போயிடுவோம்னு நினைச்சு அந்த பொண்ணு இங்க தொடர்பு கொள்ளுது. பதறிட்டு அடுத்த நாளே விமானத்தில் ஏறி போறாங்க. தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்தா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவர்களுடைய பின்புலத்தை தெரிந்து கொண்ட காவல்துறை அதிகாரி படிச்சவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate. ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒரு நல்ல ஜட்ஜி கிட்ட போகுது, சுனிதான்னு பேரு. அந்த ஜட்ஜி அதை விசாரிச்சு, நீங்க ஏதாவது ஒரு படம் அனுப்பிச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்களான்னு சொல்லி எத்தனை படத்தை அனுப்பிச்சிட்டு நீங்க அழைச்சிட்டா போயிடுச்சு, டெலிட் பண்ணிட்டா எல்லாம் போயிடுச்சுன்னு. பாவம், கோழி கண்ணை மூடிடுச்சுன்னா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி அது எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம் என்பதை நான் அறிவேன். காவல்துறை அதிகாரியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ப்ளூ டிக் அவங்க பார்த்தா வருதில்ல, இந்த பையனினுடைய செல்போன்ல இருந்து தான் மற்றவங்களுக்குலாம் இந்த போட்டோவை அனுப்பிச்சிருக்காங்கிறத மற்றவங்க பார்த்து இவனுடைய செல்லுக்கு வந்த அந்த ப்ளூ டிக்கையே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எலக்ட்ரானிக் எவிடன்சஸை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. முதல் முறையாக இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட். No 2 fingerprints can be identical unless it is taken from the same finger of the same person என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ப்ளூ டிக்கை அதை மாதிரி ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு முதல் 2 குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 3வது குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஒரு பெண் நீதிபதி தீர்ப்பு கோரியிருக்கின்றார்.
குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களைத் தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை.
குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பி குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க. குடிபுறங் காத்தோம்பி குற்றங் கடுதல் வடுவன்று வேந்தன் தோழில் முயுவ விளக்க உரை. குடிகளைப் பிறர் வருந்தாமல் காத்து, தானம் வருந்தாமல் காப்பாற்றி, அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல், அரசனுடைய தொழில் பழி அன்று. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அயலவர் அழிக்காமல் குடிமக்களையும் தன்னையும் காத்து, குடிகளின் குறைகளைக் களைந்து நேரிய ஆட்சி செய்வது, ஆட்சியாளருக்கு குறை ஆகாது. அது அவர் தொழில். கலைஞர் விளக்க உரை. குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்க.